பீகாரில் பாஜக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். பீகார் சட்டமன்ற தேர்தலில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு வரும் 3ஆம் தேதி நடைபெற இருக்கும் நிலையில் இன்று மாலையுடன் அந்த தொகுதிகளுக்கான பிரச்சாரம் நிறைவடைகிறது. இதனையொட்டி சாப்ராவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய மோடி, பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என்பதை முதற்கட்ட தேர்தல் உறுதிப்படுத்தியிருப்பதாகவும் இதனால் எதிர்க்கட்சிகள் விரக்தி அடைந்திருப்பதாக கூறினார். புல்வாமா தாக்குதலின் போது தேசத்தை தவறாக வழிநடத்தியவர்கள் தற்போது மக்களிடம் வாக்கு கேட்டு வருவதாகவும் அவர்களை புறக்கணிக்குமாறு மோடி கேட்டுக் கொண்டார். பீகாரில் நிதிஷ்குமார் மீண்டும் ஆட்சி அமைப்பது உறுதி என கூறிய மோடி, சமீபத்தில் செஷல்ஸ் அதிபராக பொறுப்பேற்ற இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த வேவல் ராம் கலவனுக்கு வாழ்த்து தெரிவித்தார். பிலிப்பைன்ஸை தாக்கிய கடுமையான கோனி புயல் 4 பேர் உயிரிழந்தனர். பிலிப்பைன்ஸ் அருகே கடல் பகுதியில் உருவான கோனி என பெயர் சூட்டப்பட்டிருக்கும் புயல் கட்டுண்டுவேஸ் தீவை தாக்கியது. அப்போது மணிக்கு 225 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியதால் மரங்கள் வேரோடு சாய்ந்து விழுந்தன. தலைநகர் மணிலாவில் சர்வதேச விமான நிலையம் மூடப்பட்டது. 10 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கடந்த வாரம் வீசிய சூறாவளியால் பிலிப்பைன்ஸ் நாட்டில் 22 பேர் மரணம் அடைந்திருக்கும் நிலையில் தற்போது கோனி புயலுக்கு 4 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அல்பே நகரில் 4 மாகாணங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கோனி புயல் லூசான் தீவை கடந்திருக்கும் நிலையில் சியாரே மலைத்தொடரை தாக்கிய பிறகு வலுவிழக்கும் என வானிலை ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர். உயிரிழந்த அமைச்சர் துரைக்கண்ணுவின் உடல் தஞ்சாவூர் மாவட்டம் வன்னியடி பகுதியில் உள்ள அவருடைய தோட்டத்தில் 63 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது. இதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கொரோனா தொற்றால் உயிரிழந்த அமைச்சர் துரைக்கண்ணுவின் உடல் தஞ்சாவூர் மாவட்டம் வன்னியடி பகுதியில் இருக்கக்கூடிய அவருடைய தோட்டத்தில் 63 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் உடலடக்கம் செய்யப்பட்டு வருகிறது. அதன் நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றி கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எம்முடைய செய்தியாளர் குருநாதன் இணைகிறார். குருநாதன், கூடுதல் விவரங்கள். சமினா, அதாவது மறைந்த வேளாண்மை துறை அமைச்சர் துரைக்கண்ணின் உடல் அவரது சொந்த ஊரான ராஜகிரியில் வைக்கப்பட்டு தமிழக முதலமைச்சர், துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அமைச்சர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். பின்னர் பொதுமக்கள் அஞ்சலிக்காக அருகில் உள்ள ஐயனார்களில் அவரது உடல் பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டது. இதனை அடுத்து அங்கிருந்து ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு, அதாவது ராஜகிரி, பாபநாசம், கபிஸ்தலம் ஆகிய வழிகளில் வழியாக அமைச்சரின் உடல் ஊர்வலமாக எடுத்து வந்து இங்கு அருகில் உள்ள வன்னியடி என்ற பகுதியில் அவருக்கு சொந்தமான பண்ணை தோட்டத்தில் நல்லடக்கம் செய்யப்படுகிறது. தற்போது அரசு மரியாதையுடன், அதாவது 21 காவலர்கள் 3 முறை வானத்தை நோக்கி 63 குண்டுகள் முழுங்க அவருக்கு அரசு மரியாதையுடன் உடல் அடக்கம் செய்யப்பட்டு வருகிறது. பிறகு அவரின் குடும்ப வழக்கப்படி இறுதி சடங்குகள் செய்யப்பட்டு தற்போது உடல் அடக்கம் செய்யப்பட்டு வருகிற நேரலையை நம்மால் காண முடியுது சமினா. இதில் ஏராளமான பொதுமக்கள் திரண்டு காவல்துறையின் தடுப்புகளையும் மீறி அவரது தோட்டத்தில் குவிந்து அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் சமினா. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி குருநாதன். காவிரி டெல்டா மாவட்டத்தில் பிறந்து அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் தொடங்கி 3 முறை பாபநாசம் தொகுதியில் வெற்றி பெற்று ஜெயலலிதாவால் வேளாண் துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டவர் துரைக்கண்ணு. ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகு அமைந்த
ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி அரசுகளிலும் துரைக்கண்ணுதான் வேளாண்மைத்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார். தஞ்சை மாவட்டம் ராஜகிரியில் விவசாய குடும்பத்தில் பிறந்த துரைக்கண்ணு தஞ்சை மன்னர் சரபோஜி கல்லூரியில் இளங்கலை பட்டம் பெற்றவர். 1972ஆம் ஆண்டில் அதிமுகவை எம்ஜிஆர் தொடங்கிய போது அதில் அடிப்படை உறுப்பினராக சேர்ந்த துரைக்கண்ணு ஆரம்ப காலத்தில் அதிமுகவின் மாணவர் அணியிலும் இளைஞர் அணியிலும் செயல்பட்டார். துரைக்கண்ணு அதிமுகவில் சேர்ந்தது எம்ஜிஆர் காலத்தில்தான் என்றாலும் சட்டமன்ற உறுப்பினரானது ஜெயலலிதா காலத்தில்தான். ஆம், 2006ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாபநாசம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் துரைக்கண்ணு. அப்போது அதிமுக தோல்வியடைந்திருந்ததால் எதிர்க்கட்சி உறுப்பினராகவே சட்டமன்றத்திற்குள் நுழைந்தார் துரைக்கண்ணு. அதிகம் பேசாதவராக, சர்ச்சைகளில் சிக்கிக் கொள்ளாதவராக அறியப்பட்ட துரைக்கண்ணு அடுத்தடுத்து 3 முறை பாபநாசம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். 2006ஆம் ஆண்டில் பாபநாசத்தில் வெற்றி பெற்ற அவரையே 2011ஆம் ஆண்டு தேர்தலிலும் நிறுத்தினார் ஜெயலலிதா. அப்போது வெற்றி பெற்று ஆளுங்கட்சி உறுப்பினராக சட்டமன்றத்திற்குள் நுழைந்தார் துரைக்கண்ணு. மானிய கோரிக்கை உள்ளிட்ட விவாதங்களில் பங்கேற்கும் போது முதலமைச்சர் ஜெயலலிதாவை பாடல் பாடி புகழ்வதன் மூலம் கவனம் ஈர்ப்பது துரைக்கண்ணுவின் வழக்கம். தொடர்ச்சியாக 2 முறை வெற்றி பெற்ற துரைக்கண்ணு 3வது முறையாகவும் பாபநாசத்தில் நிறுத்தப்பட்டார். இம்முறையும் அவருக்கே வெற்றி கிடைத்தது. கூடுதல் மகிழ்ச்சியாக ஜெயலலிதாவின் அமைச்சரவையில் முதன்முறையாக அமைச்சராக்கப்பட்டார் துரைக்கண்ணு. காவிரி டெல்டாவின் மைந்தனாக இருக்கும் துரைக்கண்ணுவை வேளாண்மை துறைக்கு அமைச்சராக்கியிருந்தார் முதலமைச்சர் ஜெயலலிதா. கால்நடை துறையும் துரைக்கண்ணுவின் வசமே தரப்பட்டிருந்தது. ஜெயலலிதாவின் அமைச்சரவையில் ஓரிரு மூத்த அமைச்சர்களை தவிர மற்ற அமைச்சர்கள் அனைவருமே அமைதியாக பேசுவதும் ஆர்ப்பாட்டமின்றி இயங்குவதும் தான் வழக்கம். மேடைகளில் எல்லாம் மிகுந்த கவனத்துடனேயே பேசுவார்கள். தேர்ந்தெடுத்த வார்த்தைகளை கொண்டே உரைகளை நிகழ்த்துவார்கள். அப்படித்தான் அமைச்சர் துரைக்கண்ணுவும் இருந்தார். ஆனால் சட்டமன்றத்தில் பேசும்போது முதலமைச்சர் ஜெயலலிதாவை வெகுவாக புகழ்ந்து பேசுவதும் அவரை மகிழ்விக்கும் வகையில் பாடல்களை தேர்ந்தெடுத்து பாடுவதும் அமைச்சர் துரைக்கண்ணுவின் வழக்கம். அப்படியான தருணங்களை வெகுவாக ரசிப்பார் முதலமைச்சர் ஜெயலலிதா. அதிமுகவின் பாபநாசம் ஒன்றிய செயலாளர், அதிமுகவின் தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளர் என 2 முக்கியமான பதவிகளை வகித்து வந்த அமைச்சர் துரைக்கண்ணு முதலில் முதலமைச்சர் ஜெயலலிதா உடல்நிலை பாதிக்கப்பட்டு அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதுதான் ஊடகங்களின் பார்வைக்கு தென்படத் தொடங்கினார். குறிப்பாக மருத்துவ சிகிச்சையில் இருக்கும் ஜெயலலிதா பூரண நலம் பெற வேண்டி கூட்டு பிரார்த்தனை ஒன்று நடைபெற்றது. நரைத்த தாடியும் கவலை தோய்ந்த முகமுமாக அந்த பிரார்த்தனையில் பங்கேற்ற அமைச்சர் துரைக்கண்ணு முதலமைச்சர் ஜெயலலிதா பற்றி தழுதழுக்க பேசி வாய்விட்டு அழுதார். அந்த காட்சி மிகவும் உருக்கமாக இருந்தது. அப்படி தழுதழுக்க உருக்கமாக பேசிய அமைச்சர் துரைக்கண்ணு திடீரென நாக்கை அறுத்து விடுவோம் என்று ஆவேசமாக பேசிய போதுதான் பலராலும் வியப்புடன் பார்க்கப்பட்டார். உண்மையில் ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பிறகு அதிமுகவிற்குள் பிளவு ஏற்பட்ட சமயத்திலேயே பல அமைச்சர்கள் பொதுவெளியில் ஆவேசமாக பேசத் தொடங்கியிருந்தார்கள். குறிப்பாக டிடிவி தினகரனை விமர்சிப்பதில் பல அமைச்சர்கள் தொடர்ச்சியாக கவனம் செலுத்தினர். அவர்களில் அமைச்சர் துரைக்கண்ணுவும் ஒருவர். 2017ஆம் ஆண்டு அதிமுக முன்னணி நிர்வாகிகளுள் ஒருவரான வைத்தியலிங்கத்தை கட்சியிலிருந்து நீக்கினார் டிடிவி தினகரன். அந்த முடிவுக்கு கடுமையான விமர்சனத்தை முன்வைத்து பேசினார் அமைச்சர் துரைக்கண்ணு. அதுதான் அவர் மீதான ஊடகங்களின் கவனத்தை திருப்பியது. அம்மாவால் நீக்கப்பட்டவர் ஒருவர் எப்படி அம்மாவால் நீக்கப்பட்ட ஒருவரை நீக்குவதற்கு அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது, என்ன தகுதி இருக்கிறது? அதன் பிறகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளராக இருந்து கொண்டு தினகரன் தரப்பை தொடர்ச்சியாக மேடைகளில் விமர்சித்தார் அமைச்சர் துரைக்கண்ணு. தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் குறித்து விவாதிக்க அதிமுக சார்பில் ஆலோசனை கூட்டம் ஒன்று நடத்தப்பட்டது. அதில் பங்கேற்று பேசிய அமைச்சர் துரைக்கண்ணு, தற்போது அதிமுகவில் இருப்பவர்கள் எல்லாம் நல்ல நெல்மணிகள், ஆனால் அதிமுகவுக்கு துரோகம் செய்தவர்கள் வெறும் பதர்கள். அதிமுகவையும் அதிமுக அரசையும் விமர்சிப்பவர்கள் துரோகிகள், எதிரிகள் என்று விமர்சித்தார். அமைச்சர் துரைக்கண்ணுவின் பேச்சுக்கு டிடிவி தினகரனிடமிருந்து கடுமையான எதிர்வினை வந்தது. அதேபோல டிடிவி தினகரன் கூட்டும் கூட்டங்களுக்கு வருகின்ற கூட்டம் எல்லாம் விலைக்கு வாங்கப்பட்ட கூட்டம். ஆனால் அதிமுக கூட்டங்களுக்கு வருகின்ற கூட்டம் உண்மையான விசுவாசிகளின் கூட்டம் என்று பேசினார் அமைச்சர் துரைக்கண்ணு. உண்மையில் டிடிவி தினகரனை அமைச்சர் துரைக்கண்ணு விமர்சித்த போதெல்லாம் பெரிய அளவில் சர்ச்சைகள் வெடிக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால்
காவிரி பிரச்சினை தொடர்பான செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர் துரைக்கண்ணு, காவிரி நீர் என்ன என்னுடைய பாக்கெட்டில் இருக்கிறதா அல்லது எனது வீட்டின் பைப் குழாயில் இருக்கிறதா என்று பேசிவிட்டார். அது பத்திரிகைகளில் வெளியான போதும் பெரிய அளவில் சர்ச்சையாக வெடிக்கவில்லை. ஆனால் அதிமுக அரசு குறித்து மு.க. ஸ்டாலின், பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கடுமையாக விமர்சித்த போது அமைச்சர் துரைக்கண்ணு பேசிய பேச்சு பெரும் சர்ச்சையாக வெடித்தது. அதற்கு காரணம் அந்த பேச்சின் போது அவர் பயன்படுத்திய கடுமையான வார்த்தை. தஞ்சாவூரில் நடந்த அதிமுக பொதுக்கூட்டம் ஒன்றில் பங்கேற்று பேசிய அமைச்சர் துரைக்கண்ணு, முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் அரசு உத்தமரின் அரசு, ஜெயலலிதா நடத்திய பொற்கால ஆட்சியை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கும் அரசு என்று அமைதியாக பேசியவர் திடீரென ஆவேசமடைந்து, யாரை பார்த்து லஞ்ச ஆட்சி என்கிறாய், யாரை பார்த்து குற்ற ஆட்சி என்கிறாய், யாரை பார்த்து தவறாக பேசுகிறாய், தப்பாக பேசினால் நாக்கை அறுத்து விடுவோம், ஜாக்கிரதை என்று எச்சரித்தார். அமைச்சர் துரைக்கண்ணு எதிர்க்கட்சிகளை பார்த்து நாக்கை அறுத்து விடுவோம் என்று வன்முறை தொனியில் பேசியது பெரும் சர்ச்சையாக வெடித்தது. திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்தன. குறிப்பாக அமைச்சர் துரைக்கண்ணுவின் பேச்சுக்கு பாஜகவைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கடுமையாக எதிர்வினையாற்றினார். அமைச்சர்கள் பொறுப்புணர்ந்து பேசி மாண்பை காப்பாற்ற வேண்டும், வெட்டுவேன் குத்துவேன் என்று பேசக்கூடாது. நானும் தான் அரசை விமர்சித்திருக்கிறேன், என்னுடைய நாக்கையும் அறுப்பார்களா, இப்படியெல்லாம் பேசினால் என்ன ஆவது என்பதுதான் பொன் ராதாகிருஷ்ணன் ஆற்றிய எதிர்வினை. சர்ச்சைகள் பெரிதானதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர் துரைக்கண்ணு அப்படி பேசியதை தவிர்த்திருக்கலாம் என்றார். அதனைத் தொடர்ந்து தனது பேச்சுக்கு விளக்கம் கொடுத்த அமைச்சர் துரைக்கண்ணு, தமிழகத்தில் பொற்கால ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, முதல்வர் சிறப்பான ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார், அப்படியான ஆட்சியை தவறாக பேசுபவர்களின் நாக்கு அழுகிவிடும் என்று கிராமத்து பாணியில் சொல்வதற்கு பதிலாக தவறுதலாக வார்த்தை வந்துவிட்டது. வேண்டுமென்றே சொல்லவில்லை, யாரையும் குறிப்பிட்டும் சொல்லவில்லை, யாரையும் தனிப்பட்ட முறையிலும் சொல்லவில்லை என்றார். ஆனாலும் அமைச்சர் துரைக்கண்ணுவின் நாக்கறுப்பு பேச்சு தொடர்பான சர்ச்சை அடங்குவதற்கு சில காலம் பிடித்தது. இங்கே வியப்பு என்னவென்றால், அமைச்சர் துரைக்கண்ணு சர்ச்சைக்கு பிறகு அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி செய்தியாளர் சந்திப்பு ஒன்றில் நாக்கறுப்பு பேச்சை பேசியதுதான். அந்த ஒற்றை பேச்சோடு மேடைகளில் ஆவேசமாகவோ சர்ச்சைக்குரிய வகையிலோ பேசுவதை நிறுத்திக் கொண்டார் அமைச்சர் துரைக்கண்ணு. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை புகழ்ந்து பேசுவதோடு சரி, முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் முகராசியால் தான் மக்கள் நோய் நொடியின்றி வாழ்கிறார்கள் என்று பேசினார் அமைச்சர் துரைக்கண்ணு. அப்படித்தான் சட்டமன்றத்தில் ஒருமுறை பேசிய அவர் சாமானியர்களின் முதல்வர் என்று இபிஎஸ்ஐ புகழ்ந்ததோடு சேலத்து சீமை தந்த எஃகு மனிதர் என்று இபிஎஸ்ற்கு பட்டம் ஒன்றையும் கொடுத்தார். அதிமுக என்ற அழகு தேரின் அச்சாணி என்று துணை முதல்வர் ஓபிஎஸ்ஐயும் புகழ்ந்தார் அமைச்சர் துரைக்கண்ணு. இப்படியான சூழலில்தான் ஒட்டுமொத்த உலகத்தையும் கொலைகார கொரோனா வைரஸ் ஆக்கிரமித்தது. அமைச்சர்கள் வெளியே செல்வதை நிறுத்திவிட்டு வீடுகளிலும் அலுவலகங்களிலும் தங்கள் பணிகளை செய்ய தொடங்கினர். அப்படித்தான் அமைச்சர் துரைக்கண்ணுவும் இருந்தார். பின்னர் கொரோனாவின் தாக்கம் மெல்ல மெல்ல குறையத் தொடங்கியதும் அமைச்சர்கள் களத்திற்கு திரும்பினர். அப்படித்தான் 2020 அக்டோபர் 13ஆம் தேதியன்று வாகனத்தில் சென்று கொண்டிருந்த அமைச்சர் துரைக்கண்ணுவுக்கு திடீரென மூச்சு திணறல் ஏற்படவே உடனடியாக அவர் விழுப்புரம் அருகே உள்ள முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். முதல் உதவி சிகிச்சைக்கு பிறகு உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலம் சென்னை அழைத்து வரப்பட்ட அமைச்சர் துரைக்கண்ணுவை காவேரி மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கே அவருக்கு தீவிர சிகிச்சைகள் தரப்பட்டன. இடைப்பட்ட காலத்தில் அவருக்கு கொரோனா தொற்று இருப்பது கண்டறியப்பட்டது. ஆகவே அதற்கும் சேர்த்து மருத்துவ சிகிச்சைகள் தரப்பட்டன. இந்நிலையில் மூச்சு திணறல் காரணமாக ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டார். பல்வேறு உடல்நல பிரச்சனைகளை கொண்ட அமைச்சர் துரைக்கண்ணுவின் நுரையீரல் 90% அளவுக்கு பாதிக்கப்பட்டுள்ளதாக சொன்னது மருத்துவமனை நிர்வாகம். பிறகு அவருக்கு எக்மோ சிகிச்சை தரப்பட்டது. ஆனால் அந்த சிகிச்சைகள் பலனளிக்காமல் 2020 அக்டோபர் 31ஆம் தேதியன்று மரணத்தை தழுவினார் தமிழக வேளாண்மைத்துறை அமைச்சர் துரைக்கண்ணு. இது ஜெய்ஹிந்த் நேரம். தேசம், தீரம், தியாகம். நம்முடைய நாட்டையும் நம்மையும் காக்கும் ராணுவ வீரர்களின் வீரத்தையும் தீரத்தையும் தியாகத்தையும் போற்றும் நேரம்.
தீபாவளிக்கு 2 வாரங்களே இருக்கும் நிலையில் சென்னை டி நகரில் ஆடைகளை வாங்க பொதுமக்கள் அதிக அளவில் குவிந்திருக்கிறார்கள். அது பற்றிய கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், வழக்கமாக நடக்கும் தீபாவளியை விட இந்த வருடம் தீபாவளி என்பது மிகவும் ஒரு வித்தியாசமான ஒரு தீபாவளி. கொரோனா காலத்தில் தீபாவளியானது வர இருக்கிறது. கள நிலவரங்கள் என்னவாக இருக்கிறது? கூடுதல் விவரங்கள். சமினா, குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டதை போல இது கொரோனா காலத்து தீபாவளியாக இருந்தாலும் கூட நீங்கள் இந்த தீபாவளியினுடைய ரங்கநாதன் தெருவு எப்பொழுதுமே இருக்கக்கூடிய அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. தீபாவளியை முன்னிட்டு கிட்டத்தட்ட 2 ஞாயிற்றுக்கிழமைகள் மட்டுமே தற்போது இருப்பதனால் இந்த ஞாயிற்றுக்கிழமையில மக்கள் அதிகம் கூட்டம் வரும் என்று முன்கூட்டியே திட்டமிட்டு தற்போது 300க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இதே சாலையில் 2 கோபுரங்கள் அமைத்து அங்கே உயரமாக நின்று கொண்டு தொடர்ச்சியாக கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்கிறாங்க. ஆனால் அதே வேளையில் இந்த கொரோனா அச்சம் என்பது பொதுமக்கள் மத்தியில் ஒரு அதிகமாக நிலை வரக்கூடிய நிலையிலும் இருந்தாலும் தற்போது தீபாவளிக்கு புத்தாடைகளை வாங்குவதற்கு ஏராளமான பொதுமக்கள் இங்கே வந்து செல்வதை நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. ஏராளமான பொதுமக்கள் முகக்கவசத்துடன் வந்திருக்கிறார்கள். ஒரு சிலர் மட்டுமே முகக்கவசம் இல்லாமல் வருகிறார்கள். அவர்களையும் போலீசார் தடுத்து நிறுத்தி முகக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல மாநகராட்சி ஊழியர்கள் 50க்கும் மேற்பட்டோர் இந்த சாலை முழுவதும் தொடர்ச்சியாக விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்கின்ற அந்த கொரோனா முன்னெச்சரிக்கைகளை தொடர்ச்சியாக வழங்கி கொண்டே இருக்கிறார்கள். அதே போல இங்கே உடைகள் வாங்கிவிட்டவர்கள் கேட்கலாம். வணக்கம், எப்படி இருக்கு இந்த தீபாவளி பற்றி சொல்லுங்க. நீங்க பேசுறீங்களா? நல்லா இருக்கு. ரொம்ப கூட்டமா இருக்கு. கூட்டம் அதிகமா இருக்கா? ஆமா, ரொம்ப கூட்டம். விலையெல்லாம் எப்படி இருக்கு தீபாவளி பற்றி? ஐயா இருக்கு. நீங்க சொல்லுங்க. ரொம்ப விலை அதிகமாக தான் இருக்கு. அந்த கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. கொஞ்சம் பாதுகாப்பு கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்கும். சமினா, விலையும் தற்போது அதிகரித்திருப்பதாக இங்கு பர்ச்சேஸ் செய்து செல்லக்கூடிய பொதுமக்கள் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள். இருந்தாலும் கூட இந்த கொரோனா தொற்றிற்கு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தாலும் இந்த அதிக மக்கள் ஒன்றாக கூடுவது என்பது சற்று இங்கே கொரோனா பரவல் வாய்ப்பு இருப்பதாகவே நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. சமினா, கள விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன். நாட்டிற்காக உழைத்த போது தன்னுடைய வாழ்க்கையில் பல்வேறு மகிழ்ச்சியான தருணங்களை விமானப்படை கமாண்டர் பார்த்த சாரதி விட்டுக் கொடுத்திருக்கிறார். தன்னை நிகழ வைத்த பல விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் அவர். திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுவதாக சொல்லப்படுவதுண்டு. நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தை முன்கூட்டியே நடத்திவிட்டு திருமண கோலத்தில் விமானத்தில் ஏறி பாகிஸ்தான் எல்லைக்குள் போருக்கு போனவர்தான் ஏர்விங் கமாண்டர் பார்த்தசாரதி. எனது பணி ஒரு நேரத்தில் கிட்டத்தட்ட 20 ஏர்கிராஃப்ட் மேலே பறக்கும் விமானம். அதுவும் போர் விமானங்கள் 20 போல் பறக்கும். அது வேகமும் உங்களுக்கு தெரியும். அவர்களை கண்ட்ரோல் படுத்தி வரிசைப்படுத்தி இறங்குவதற்கோ அல்லது ஏறுவதற்கோ ஏற்பாடு செய்வது எனது ஒருவித வேலையாகும். குறைவான வசதிகளுடன் வான் எல்லையை பாதுகாக்கும் போது எதிர்பாராத மரணம் எப்பொழுதும் நிகழும் என தெரிந்தும் போரில் ஈடுபட்ட வீரமிக்க விமானிகள் என்றும் வரலாற்றில் மறக்கப்பட முடியாதவர்கள் என்பதை ஆணித்தரமாக எடுத்துரைத்தார் பார்த்தசாரதி. ஒரு ஃப்ளைட் லெஃப்டினன்ட் என்கே சிங்னு ஒருத்தர் இருந்தார். அவர் 2 நாட்டு விமானங்கள் வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது திரும்பி வரும்போது அவர்களெல்லாம் 100 அடி உயரத்தில் தான் வருவார்கள். என்கே சிங் இறங்குவதற்கான வழிமுறைகளை கேட்டுக்கொண்டார். அது சொல்லி முடித்த உடனே 2வது விமானம் என்கே சிங் தரையிலே கிராஷ் ஆகிவிட்டார் என்று தெரிவித்தார். பதினாறு வருஷம் கழித்து நான் டெல்லியில் ஏர் ஹெட் குவார்ட்டர்ஸில் ஏர் சீஃப் ஆஃபீஸில் வேலை செய்துட்டு இருக்கும் பொழுது ஒரு பெண்ணு எனக்கு ஃபோன் பண்ணினான். அந்த பெண் என்ன சொன்னாள் என்றால், எங்கள் அப்பாவினுடைய கடைசி குரலை
நீங்கள் கேட்டீங்களாமே என்றார். இப்படி நான் யோஜனை பண்ணேன், யாராக இருக்க முடியும், யாரை சொல்கிறாங்கன்ட்டு. அப்போ அந்த பெண் சொன்னது, இது 65வது வாரில். அப்பொழுது தான் வந்து என்கே சிங்கோட பொண்ணும், அந்த பொண்ணு அவள் அப்பா இறந்த போது 6 மாதம் இருந்தாலும் அந்த பெண் வந்து தான் அப்பா இறந்த இடத்தை பார்க்கணும் என்று விருப்பம் தெரிவித்தாள். அதற்காக அவளை வந்து ஹல்வாரா செல்வதற்கும் அங்கே அவருக்காக ஒரு மெமோரியல் இருக்கின்றது, அதையும் காண்பிப்பதற்கும் ஏற்பாடு செய்தேன். ஏர்ஃபீல்ட்லேயும் இதான் இந்த மாதிரி பதற்றம் எல்லையில் வந்த உடனே ஆர்மி வந்து அந்த காலத்தில் L-70 கன்ஸ்னு கொண்டு வச்சுருவாங்க. ஒரு 60-70 யூனிட் வந்திருக்கும். அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய பள்ளம் தோண்டி அந்த கன்னை இறக்கிட்டு அது பக்கத்தில் ஒரு டென்ட்டு போட்டுக்கிட்டு 3 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து அவங்களுக்கு வழிகாட்டுவர், இன்னும் 2 பேர் அதை ஆப்ரேட் பண்ணுவாங்க. எனக்கு பக்கத்தாப்பில் இருந்த அந்த கன்னுக்கிட்ட 3 பேரும் தமிழங்க. ஒருத்தர் சேலத்துக்காரர், நாகப்பட்டினத்துக்காரர், நாகர்கோயிலுக்காரர். ஒருத்தர் சேலத்துக்காரர் ஹிந்து, நாகப்பட்டினத்துக்காரர் முஸ்லீம், அண்ட் இந்த கன்னியாகுமரிக்காரர் வந்து கிறிஸ்டியன். அந்த சேலத்துக்காரர் ஒரு நாள் செல்வன்ட்டு எங்கிட்ட வந்து என் மனைவிக்கு வந்து 100 ரூபா ஊருக்கு அனுப்பணும். அந்த காலத்தில் 100 ரூபாங்கிறது பெரிய அமௌண்ட். மணி ஆர்டர் பண்ணணும், நீங்கள் உதவி பண்ணுங்கன்னு. அப்போ அங்கே ஃபீல்டு போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக 100 ரூபாயை நான் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன். இப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தார், இந்த மேலே பாம்பர் வந்தபோது இடது வருதுன்னு சொல்லிகிட்டே இருப்பார் சுடுறதுக்கு. திடீர்னு அவர் பேச்சு நின்று போச்சு. நாங்கள் அவர்கிட்டேருந்து ஒரு 30-40 அடி இருப்போம், தள்ளி இருப்போம். நாங்கள் ட்ரென்ச்சில் இருக்கோம். அப்புறம் அந்த க்ரீன் சைரன் கொடுத்த அப்புறம் போய் பார்த்தா அவர் தலையே இல்லை. அவர் உயிர் போய் 2 நாள் கழித்து அவர் மனைவி சைன் பண்ண மணி ஆர்டர் ரெசீட் வருது. அதெல்லாம் ஒரு மனசுக்கு வருத்தம் தரக்கூடிய விஷயம்தான். இரவு நேரங்களில் தொடரும் வான் தாக்குதலில் இருந்து தப்பித்து மறு தாக்குதல்களை செய்து எதிரிகளின் விமானங்களை சுட்டு வீழ்த்திய கதைகளையும் பெருமை பொங்கச் சொன்னார். சில சமயம் வாரே ஜெயிக்கிறதுக்கு விமானப்படை தான். எப்படின்னா, நீங்கள் வந்து விமானப்படை போட்டுட்டு அதெல்லாம் ஒழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வேறு என்ன இருக்குது? அதுக்கப்புறம் போய் அந்த இடத்த வந்து ஆக்குப்பை பண்ணணும். ஆனால் அந்த இடத்த ஆக்குப்பை பண்ணுறதுக்கு இராணுவம் வேணும். இப்போ முழுக்க நீங்கள் வியட்நாமெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா முழுக்க விமானப்படை தான், விமானத்தில் தான் சண்டை போட்டாங்க. ஈராக்கில் முதல்ல எல்லாம் விமானப்படை போய் எல்லாத்தையும் அழிச்சப்புறம் இராணுவம் போச்சு. அது மாதிரி அதனால் அதுவும் வேறு இப்போவும் கூட இராணுவம் போகும்போது அவங்களுக்கு கவர்னு சொல்லுவாங்க, அதுக்கு விமானப்படை வரும். டேங்குகள் போகும்போது அதுக்கு கவர் என்று விமானப்படை போகும். 1965ஆம் ஆண்டில் பாகிஸ்தானுடனான போரில் இரகசிய பரிமாற்றங்களுக்கு தமிழ் மொழியை பயன்படுத்தியதையும் வீரர்களின் இறப்புகள் தாங்க முடியாத துக்கத்தையும் மன உறுதியையும் ஏற்படுத்தியதை விவரித்தார் பார்த்தசாரதி. போர் நடந்த பிறகு மார்ஷல் ஆஃப் தி ஏர்ஃபோர்ஸ் அர்ஜுன் சிங், அப்போ அவர் தான் விமானப்படைக்கு தளபதியாக இருந்தார். அவரெல்லாம் எங்களை வந்து அவர் வந்து ஃபெரோஸ்பூருங்கிற இடத்துல வந்து இறங்கினார். அப்போது நாங்கள் ஒரு 6-7 பேர் அவளை ரிசீவ் பண்ண போனோம். அதில் எல்லாருமே தமிழர்கள். ஸோ அவர் இறங்கி பேரெல்லாம் கேட்டு கை குலுக்கின அப்புறம் அவர் சொன்னார், உங்களுக்கு தெரியுமா இந்த வாரே தமிழ் மொழியில் தான் நடந்தது, ஏன்னா அதுதான் எங்கள் சீக்ரெட் லாங்குவேஜ் அப்படின்னார். அப்புறம் காரணம் என்ன சொன்னார், ஒவ்வொரு ஏர்ஃபீல்டு தலைவரும் பதான்கோட்
உதம்பூர், ஹல்வாரா, அப்புறம் அம்பாலா, அங்கே உள்ள எஸ்யூ, இதில் உள்ள எல்லாருமே தமிழ் பேசுகிறவங்க. அதே மாதிரி ஏரட் குவார்ட்ஸில் வைஸ் சீஃப் ராஜாராமும் தமிழர். ஸோ அவங்க எல்லாமே தமிழ்லேயே பேசி அந்த அது மட்டும் போகாதுன்ட்டு இந்த அங்கே உள்ள அந்த டேங்க்குக்கு கமாண்டர் பிரிகேடியர் தியாகராஜன். ஸோ டேங்க்குக்கு வேண்டிய ஏர்க்ராஃப்ட் சப்போர்ட்டுக்கு வேண்டிய ஏர்க்ராஃப்டெல்லாம் தியாகராஜன் தமிழ்லேயே கேட்டுருவோம். ஸோ அந்த வாரே அவர் தமிழ்லேயே நடந்துன்னு ரொம்ப பெருமையாக சொல்லுவார் அவர். இது ஜெய்ஹிந்த் நேரம். தேசம், தீரம், தியாகம். நம்முடைய நாட்டையும் நம்மையும் காக்கும் ராணுவ வீரர்களின் வீரத்தையும் தியாகத்தையும் போற்றும் நேரம். ராமேஸ்வரத்தில் இருந்து படகு மூலமாக இலங்கைக்கு கடத்தவிருந்த 1,60,00,000 ரூபாய் மதிப்புள்ள 2000 கிலோ மஞ்சளையும் நாட்டு படகையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். கடத்தல் கும்பல் சிக்குமா? கொரோனா தொடங்கியதிலிருந்து எதிர்ப்பு சக்தி மிக்க மஞ்சளை இலங்கைக்கு கடத்தும் சம்பவம் அதிகரித்து வருகிறது. ஏற்கனவே இருமுறை மஞ்சள் கடத்தல் தடுக்கப்பட்ட நிலையில் தற்போது 1,50 கோடி ரூபாய் மதிப்பிலான மஞ்சள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தொடரும் மஞ்சள் கடத்தல் தடுக்கப்படுமா? ராமேஸ்வரத்தை அடுத்த மண்டபம் வடக்கு கடல் பகுதியில் இருந்து இலங்கைக்கு மஞ்சள் மூட்டைகள் நாட்டு படகில் கடத்தப்படுவதாக கியூ பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இந்த தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் நாட்டு படகை ஆய்வு செய்தனர். அப்போது அதில் 73 மூட்டைகளில் சுமார் 2000 கிலோ மஞ்சள் இருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து மஞ்சளையும் நாட்டு படகையும் பறிமுதல் செய்த போலீசார் கடத்தல்காரர்கள் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த காலங்களில் போதைப் பொருட்களும் தங்க கட்டிகளையும் கடத்தி வந்த நிலையில் தற்போது இலங்கைக்கு மஞ்சள் கடத்தி வருவது வாடிக்கையாகி வருகின்றது. இச்சம்பவம் குறித்து போலீசார் மற்றும் மத்திய மாநில உளவுத்துறை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பறிமுதல் செய்யப்பட்ட மஞ்சளின் சர்வதேச மதிப்பு சுமார் 1,60,00,000 ரூபாய் இருக்கும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் செய்திகள் சிலவற்றை சுருக்கமாக எக்ஸ்பிரஸ் செய்திகளாக பார்க்கலாம். உயர் சிறப்பு மருத்துவ படிப்புகளில் அரசு மருத்துவர்களுக்கு 50% உள் இடஒதுக்கீடு வழங்குவதில் உடன்பாடு இல்லை என மத்திய அரசு உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்திருப்பது கண்டனத்திற்குரியது என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உள் இடஒதுக்கீடு செய்து கொள்ளும் அதிகாரம் மாநில அரசுக்கு உள்ளது என கடந்த 2000ஆம் ஆண்டு உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பினை மேற்கோள் காட்டி 2016ஆம் ஆண்டுக்கு முன்பு வரை தமிழகத்தில் கடைபிடிக்கப்பட்டு வந்த 50% இடஒதுக்கீட்டை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் மருத்துவ உயர் சிறப்பு படிப்புகளில் இடஒதுக்கீடு வழங்க முடியாது என்று உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்திருப்பது சமூக நீதியின் குரல் வளையை நெரிக்கும் முயற்சி என்றும் தனது நிலைப்பாட்டை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தி கேட்டுக் கொள்வதாக ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். ஈரோடு ஜவுளி சந்தையில் தீபாவளி விற்பனைக்கு வந்திருக்கும் புதிய ரக ஆடைகளை வாங்க பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். மகாராஷ்டிரா, குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து பல புதிய ரக ஆடைகள் ஈரோடு ஜவுளி சந்தைக்கு வந்திறங்கியுள்ளன. தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் வெளி மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான மக்கள் புத்தாடைகளை வாங்க குவிந்து வருகின்றனர். கொரோனா பாதிப்பு காரணமாக இந்த ஆண்டு விற்பனை மந்தமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மக்கள் வருகை அதிகரித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை கோயம்பேடு சந்தையில் நவம்பர் 2 முதல் மொத்த பழ வியாபாரம் துவங்க உள்ள நிலையில் அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை அரசு வெளியிட்டுள்ளது. சந்தைக்குள் பயணிகள் ஆட்டோ மற்றும் இருசக்கர வாகனங்கள் செல்ல அனுமதி இல்லை. சில்லறை வியாபாரமும் தனிநபர் கொள்முதலும் செய்ய அனுமதி இல்லை. வியாபாரிகள் அவரவர் கடைக்கு வெளியிலோ பொது இடங்களிலோ வியாபாரம் செய்யக்கூடாது. சரக்கு வாகனங்கள் இரவு 7 மணி முதல் காலை 5 மணி வரை அனுமதிக்கப்படும். வாடிக்கையாளர் வாகனங்கள் அதிகாலை முதல் காலை 9 மணி வரை மட்டுமே அனுமதிக்கப்படும். வெள்ளிக்கிழமை தோறும் சந்தைக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு சுத்தம் செய்யும் பணிகளும் பராமரிப்பு பணிகளும் நடைபெறும். தமிழகத்தில் பாஜகவின் வேல் அரசியல் செல்லுபடியாகாது என்றும் முருகா என்றால் சீமான் முகம்தான் மக்களின் நினைவுக்கு வரும் என்றும் நாம் தமிழர் கட்சித் தலைவர் சீமான் கூறியுள்ளார்.
வளசரவாக்கத்தில் உள்ள நாம் தமிழர் கட்சி அலுவலகத்தில் தமிழ்நாடு நாள் விழா கொண்டாடப்பட்டது. பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய சீமான், ஓபிசி இடஒதுக்கீடு, நீட் தேர்வு உள்ளிட்ட பிரச்சினைகளிலிருந்து ஒரு மாதம் திசை திருப்பவே வேல் யாத்திரையை பாஜக கையில் எடுத்திருப்பதாக சாடினார். மக்களின் பிரச்சனைக்கு எப்பவுமே பாரதிய ஜனதா நிக்காது. ஏன்னா மக்களுக்கு பிரச்சனையே பாரதிய ஜனதா தான். அதனால அது நிக்காது. இந்த வேலை எடுத்துக்கிட்டு இவங்க செய்யற அரசியல் வெல்லாது. எந்த வேலை எடுக்கிறார்களோ அந்த வேலை வைத்தே நாங்கள் அவர்களை அரசியல் களத்தில் வீழ்த்துவோம். நீங்க பார்க்கத்தான் போறீங்க. நீங்க எவ்வளவுதான் வேலை எடுத்துட்டு அரோகரா போட்டாலும், வெற்றிவேல் வீரவேல் கத்தினாலும், முருகான்னா சீமான் முகம் தான் வரும் மக்களுக்கு. தமிழ்நாடு நாளையும் முருகனையும் கொண்டாடும் வகையில் கோவை சின்னவேடம்பட்டி கௌமாரா மடாலயத்திலிருந்து மருதமலை வரை நாம் தமிழர் கட்சியினர் வேல் பயணம் நடத்தினர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த பட்டணம் பகுதியில் தமிழ்நாடு தனிக்குடி ஏற்ற முயன்ற நாம் தமிழர் கட்சியினரை போலீசார் தடுத்து நிறுத்தினர். தமிழகம் மீட்டெடுப்போம் என்ற தலைமையில் சட்டமன்ற தேர்தலுக்கான சிறப்பு கூட்டம் ஈரோட்டில் நடைபெற்று வருகிறது. இதில் காணொலி காட்சி மூலமாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். எல்லா விதங்கள்லையும் ரொம்ப ரொம்ப மோசமான அரசு தான் இந்த எடப்பாடி பழனிசாமியுடைய அரசு என்பது உங்களுக்கு தெரியும். தூத்துக்குடியில் அமைதியான வழியில் ஊர்வலமாக போயிட்டு இருந்த அப்பாவி மக்கள் மேலே துப்பாக்கி சூடு நடத்தி 13 பேரை கொன்ற அரசு தான் இந்த அரசு. தனது திறமையின்மையால் 7 லட்சம் பேர் மக்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படவும் 11,000 பேர் மரணத்துக்கும் காரணமாக இருந்ததும் இந்த அரசு தான். நீலகிரி மலைச்சரிவாக இருந்தாலும், கஜா புயலாக இருந்தாலும், சென்னை மழை வெள்ளமாக இருந்தாலும், எந்த இயற்கை பேரிடர் வந்தப்பவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோ, பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கையோ முறையாக எடுக்காத அரசு தான் இந்த அரசு. சாத்தான்குளத்தில் தந்தையும் மகனுமான ஜெயராஜ் பெனிக்ஸ் என்ற 2 வர்த்தகர்கள் அடிச்சே கொண்ட அரசு இந்த அரசு. பொள்ளாச்சியில் இளம்பெண்களை அச்சுறுத்தி வாலியல் படங்களை எடுத்த கும்பலை வெட்கமில்லாம காப்பாத்துறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்சி தான் இந்த ஆட்சி. சென்னையில் அதிமுக வச்ச பேனர் விபத்துக்குள்ளாகி இறந்த சுபஸ்ரீ, அந்த இளம்பெண் சுபஸ்ரீ மரணத்துக்கு காரணமான அரசு இந்த அரசு. அதே போல கோவையில் அதிமுக கொடிக்கம்பம் விழுந்து அனுராதாங்கிற ஒரு பெண் காலை இழக்க காரணமாக இருந்த அரசு இந்த அரசு. தமிழ்நாடு முழுவதும் சுற்றுச்சூழல் பிரச்சனைகளால பல்வேறு போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. டெல்டா பகுதிகளில் மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற பிரச்சனை, தேனியில நியூட்ரோனா, சேலம் 8 வழிச்சாலைக்காக விவசாய நிலங்கள் அழிக்கப்படுகிறது, மணல் கொள்ள, கூவம் நதியை சுத்தப்படுத்தாம இருக்கிறது, அந்த திட்டத்தை கைவிட்டது, உயர்மின் கோபுரங்களால வரக்கூடிய பாதிப்புன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். எந்த பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு காணாத அரசு இந்த அரசு. தமிழகம் மீட்போம் என்ற தலைப்பில் சட்டமன்ற தேர்தலுக்கான சிறப்பு கூட்டமாக ஈரோட்டில் நடைபெற்று வருகிறது. இதில் காணொலி காட்சி மூலமாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் உரையாற்றிய காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் சேரும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை அரசே ஏற்க வேண்டும் என கல்வியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 7.5% உள்ஒதுக்கீடு மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்ததை அடுத்து அரசு பள்ளிகளை சேர்ந்த 306 மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேர வாய்ப்புள்ளதாக தமிழக அரசு தெரிவித்திருந்தது. இந்நிலையில் அரசு ஒதுக்கீட்டில் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் சேர 5 லட்சம் முதல் 12 லட்சம் ரூபாய் வரை கட்டணமாக வசூலிக்கப்படும் எனவும் இந்த தொகை ஏழை மாணவர்களால் செலுத்த முடியாது எனவும் கல்வியாளர்கள் தெரிவித்துள்ளனர். அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்கள் பெரும்பாலும் ஏழை குடும்பத்தினர் என்பதால் அவர்களின் கல்வி கட்டணத்தை அரசே ஏற்க வேண்டும் என கல்வியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒதுக்கீடு இந்த தனியார் மருத்துவக் கல்லூரியில் எத்தனை அரசு பள்ளி மாணவர்களுக்கு 3 லட்சம் மேல 7 லட்சம் வரைக்கும் ஃபீஸ் கட்டுறதுக்கான வசதி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு கேள்விக்குறி தான். அப்போ இந்த மாணவர்கள் அரசு ஒதுக்கீட்டு தனியார் மருத்துவக் கல்லூரியில் ஜாயின் பண்ணாங்கன்னா அரசே அவங்களுடைய ஃபீஸ் ஏத்துக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அடுத்தது இந்த வருஷம் மட்டும் அட்லீஸ்ட் எல்லா எலிஜிபிள் ஸ்டூடெண்ட், அரசு பள்ளியில் படித்த எல்லா எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்டுக்கும் விண்ணப்பிக்கிற கட்டணம் கூட அரசு ஏத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம்.
சென்னையில் மீண்டும் துவங்கப்பட்ட மெட்ரோ ரயிலில் பயணம் செய்தோரின் எண்ணிக்கை இயல்பை விட 70% குறைந்துள்ளது. கொரோனா பாதிப்பு காரணமாக நிறுத்தப்பட்டிருந்த சென்னை மெட்ரோ ரயில் சேவை கடந்த 7ஆம் தேதி முதல் மீண்டும் துவக்கப்பட்டது. செப்டம்பர் 7ஆம் தேதி முதல் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை 3,60,193 பேர் பயணம் செய்துள்ளனர். அக்டோபர் 1ஆம் தேதி முதல் அக்டோபர் 31ஆம் தேதி வரை 1,03,223 பேர் பயணித்துள்ளனர். மொத்தமாக செப்டம்பர் 7ஆம் தேதி முதல் அக்டோபர் 31ஆம் தேதி வரை 10,63,416 பேர் பயணம் செய்துள்ளனர். கொரோனா பாதிப்பிற்கு முன்னர் சராசரியாக நாளொன்றுக்கு சுமார் 1.20 லட்சம் பேர் பயணம் செய்த நிலையில் தற்போது சுமார் 30,000 பேர் பயணித்து வருகிறார்கள். பல தனியார் நிறுவனங்களில் தொடரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் நடைமுறையால் பயணிகளின் வருகை குறைந்திருப்பதாகவும், முழுமையாக நிறுவனங்கள் செயல்பட தொடங்கினால் மீண்டும் வழக்கம் போல் கூட்டம் வரும் எனவும் மெட்ரோ ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரம் அருகே சானிடைசரில் தீக்குச்சி வைத்து விளையாடிய போது எதிர்பாராத விதமாக தீப்பற்றியதில் 2 சிறுவர்கள் காயமடைந்தனர். காவிரிப்பாக்கம் சாந்தி நகரை சேர்ந்த ஜெயவேலின் 11 வயது மகனும், ஆண்டாள் நகரை சேர்ந்த தாமோதரனின் 7 வயது மகனும் சேர்ந்து விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது சானிடைசர்கள் கட்டைகள் மீது ஊற்றி தீக்குச்சி அருகில் வைத்து விளையாடியதாக கூறப்படுகிறது. இதில் எதிர்பாராத விதமாக தீப்பிடித்ததில் 2 சிறுவர்களும் காயமடைந்தனர். என்ன செய்வதென்று தெரியாமல் இருவரும் தண்ணீரை எடுத்து உடலில் ஊற்றிக்கொண்ட நிலையில் குடும்பத்தினர் மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். மருத்துவ பரிசோதனையில் இருவருக்கும் 18% மேல் தீக்காயம் இருப்பது தெரியவந்ததால் சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மதுரையில் இறக்குமதி செய்யப்பட்ட எகிப்து நாட்டு வெங்காயத்தை ஹோட்டல் உரிமையாளர்கள் அதிக அளவில் வாங்கிச் செல்கின்றனர். வட மாநிலங்களில் அண்மையில் பெய்த கனமழையால் தமிழகத்திற்கு வெங்காய வரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதன் காரணமாக மதுரை காய்கறி அங்காடியில் 1 கிலோ வெங்காயம் 100 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. பற்றாக்குறையை சரி செய்ய எகிப்திலிருந்து அதிக அளவு வெங்காயம் இறக்குமதி செய்யப்பட்டு 55 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் உருளைக்கிழங்கின் வரத்தும் குறைந்ததால் அவை கிலோ 80 ரூபாய் வரை உயர்ந்திருக்கின்றன. இருப்பினும் தக்காளி வரத்து அதிகரித்துள்ளதால் அவை கிலோ 20 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. விலை வந்து 80லேருந்து 100 ரூபா போகுது. எகிப்து வெங்காயம் இப்பெல்லாம் இறக்குமதி பண்ணியிருக்காங்க. ஹோட்டலுக்கு பயன்படுத்துகிறாங்க. 50 ரூபா 60 ரூபா போகுது. அந்தபடி இந்த வெங்காயம் வந்து தீபாவளி வரைக்கும் இருக்கும். இளம் வயதில் நாட்டுக்காக பல்வேறு சிரமங்களை ஏற்றுக்கொள்ளும் ராணுவ வீரர்களை போற்றுவது நம்முடைய முதல் கடமை என்கிறார் திரைக்கலைஞர் சவுந்தரராஜா. அவருடைய கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். நாம பிறந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் இந்த நாட்டுக்காகவும் 24 மணி நேரமும் எல்லைக்கு உள்ளேயும் எல்லைக்கு வெளியேயும் போராடுற முப்படை இராணுவ தளபதிகளோட அவங்க சிந்துற ரத்தத்திற்கும் அவங்க செய்கிற உயிர் தியாகத்திற்கும் ஈடு இணை எதுவுமே கிடையாது. எனக்கு விவரம் தெரிஞ்சு கார்கில் போர்லேருந்து இன்னைக்கு புல்வாமா தாக்குதல் வரைக்கும் நம்ம நாட்டையும் மக்களையும் 24 மணி நேரமும் தூங்காமல் பனியிலையும் மழையிலையும் வெயில்லையும் காற்றுலையும் புயல்லையும் அசராமல் நின்று எதிரிகளை எல்லைக்குள்ளே வரவிடாமல் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாக்கிற இந்த முப்படை இராணுவ வீரர்களுக்கான மரியாதை, அதுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. எங்கள் ஊர் ஸ்டைலில் சொன்னோன்னா எப்போவுமே இந்த இராணுவ வீரர்கள் எல்லச்சாமி தான், காவா காக்கிற எல்லச்சாமி தான். அப்படி உயிர் தியாகம் செய்கிற எங்கள் இராணுவ வீரர்களுக்கு, முப்படை இராணுவ வீரர்களுக்கு நான் தலை வணங்குகிறேன். இது ஜெய்ஹிந்த் நேரம். தேசம் தீரம் தியாகம். நம்முடைய நாட்டையும் நம்மையும் காக்கும் ராணுவ வீரர்களின் வீரத்தையும் தீரத்தையும் தியாகத்தையும் போற்றும் நேரம். 3 மாதங்களுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை நம்முடைய நியூஸ் 18 தொலைக்காட்சியின் முன்னெடுப்பாக வீரர்களை நினைவு கூர்ந்து வருகிறோம். ஜெய்ஹிந்த், தேசம் தீரம் தியாகம். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 18 தமிழ்நாட்டின் Facebook, Twitter, YouTube உள்ளிட்ட வலைதள பக்கங்களை பாருங்கள்.